Hello friends, இன்னைக்கு நான் பார்க்க போறது SSC CGL கேட்ட ஒரு question. A boatman rows to a place 30 km distance and back in 14 hours. He finds that he can row 10 km with this stream at the same time as 4 km against the stream. Find the speed in kilometer per hour of this stream. ஒரு boatman வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு 30 கிலோமீட்டர். அது அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இது ரெண்டையும் கவர் பண்ண அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 14 ஹவர்ஸ். அவர் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு, என்னன்னா அவர் வந்து ஸ்ட்ரீம் கூடயே 10 கிலோமீட்டர் டிராவல் பண்றதும் ஆப்போசிட் சைட்ல அதாவது அப்ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ற 4 கிலோமீட்டரும் சேமா இருக்கு டைம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 30 கிலோமீட்டர் பேக். இந்த ரெண்டையும் கவர் பண்ண எடுத்துக்கிட்ட டைம் என்னது? 14 hours. So 30 by first upstream போடலாம். என்ன வரும்? S1 minus S2. S1 னா என்னது? Speed of boat in still water. S2 னா speed of stream plus 30 by downstream எழுதுறோம். அப்ப என்ன வரும்? S1 plus S2 equal to 14. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 கிலோமீட்டர் வித் தி ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னது? டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க? 10 கிலோமீட்டர். அடுத்து அகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னது? அப் ஸ்ட்ரீம். அது என்ன கொடுத்துருக்காங்க? 4 கிலோமீட்டர். இந்த ரெண்டுக்கும் ஆகிற டைம் என்ன கொடுத்துருக்காங்க? சேம்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைமை வந்து நான் ஸ்மால் டீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வச்சு என்ன பண்றோம்னா ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஸ்பீட் ஆஃப் downstream equal to speed என்ன வரும்? distance by time. அப்ப என்னது? 10 by t. next speed of upstream எழுதுறேன். அப்ப என்ன வரும்? 4 by t. இந்த S1 minus S2 என்னது? speed of upstream. S1 plus S2 னா என்னது? speed of downstream. அப்ப அந்த ரெண்டும் தான் இன்னும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ரெண்டையும் இந்த இடத்துல substitute பண்றோம். அப்ப என்ன வரும்? 30 by first என்னது? speed of upstream என்னது? 4 by t plus அடுத்து என்னது? 30 by speed of downstream என்னது? 10 by t equal to 40. t ரெண்டும் மேல கொண்டு போறோம். அப்ப என்ன வரும்? 30t by 4 plus 30 by 10t equal to 40. கேன்சல் பண்றோம். அப்ப என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆகும். என்ன வரும்? 250. இப்போ இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன வரும்? 15t plus 60 divided by 2 equal to 40. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 21t by 2 equal to 40. இந்த 21ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்றோம். அப்ப என்ன வரும்? 3 2 7 டேபிளுக்கு கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த 2 இங்க கொண்டு போயிட்டு 3 இங்க கொண்டு போறோம். இங்க டிவைட்ல இருக்குது இங்க போகும்போது மல்டிபிள்ல போவோம். மேல இருக்குது டிவைட்ல வரும். அப்ப என்ன வரும்? t equal to 4 by 3. இத ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இத பந்தில சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம்லயும் ஸ்பீட் ஆஃப் அப் ஸ்ட்ரீம்லயும் t இருக்க இடத்துக்கு என்ன போடியும்? 4 by 3 போடி. இப்போ என்ன வரும்? speed of downstream equal to என்ன இருந்துச்சு? 10 by t. இப்போ 10 by 4 by 3. அப்ப என்ன வரும்? 30 by 4. இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? 50 by 2. நெக்ஸ்ட் என்னது? speed of downstream speed of upstream equal to அதுக்கு என்னது? 4 by t. அப்ப 4 by 4 by 3. இந்த 4 4 கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும்? 3. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? speed of stream. இப்போ speed of stream equal to 1 by 2 into speed of downstream minus speed of upstream. அதான் ஃபார்முலா. அப்ப என்னது வரும்? 15 by 2 minus 3. இப்போ 1 by 2 into இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? minus 6 by 2. இப்போ என்னது? 1 by 2 into 15 minus 6 என்னது? 9. இப்போ 9 by 2. இப்போ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 9 by 4. இது என்னது? ஸ்பீட். அப்ப என்னது? கிலோமீட்டர் per hour. இதான் ஆன்சர். லைக், ஷேர் and subscribe friends.